ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் பிளாக்ஸ். நம்ம ஏற்கனவே ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி நான் 3 ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். நம்ம இதில் 3 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது டபுள் ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ரன்னிங் ஸ்டிச் லைன் போட்டுக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நான் நாட் போடுறதுக்கு சொல்லி கொடுக்கல. இந்த வீடியோவில் நான் நாட் போடுறதுக்கு சேர்த்தே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வேறு கலரில் இன்னொரு ரன்னிங் ஸ்டிச் போடுறது தான் டபுள் ரன்னிங் ஸ்டிச். ஓகேவா? இப்போ நான் இதை எங்கே போட்டேனோ அங்கேருந்து எடுத்து திரும்ப போட போகிறேன். நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இதுக்குள்ளேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த லைன்லேயே எடுத்து இப்போ முடிஞ்சிருச்சு. நான் நாட் போடுறதுக்கு சொல்கிறேன். ராங் சைடு திருப்பிட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் பேக் சைடும் நமக்கு நீட்டாகவே இருக்கணும். அதனால் நல்லா இழுத்துட்டு இப்படியே ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 2 நாட் போட்டுட்டு முன்னாடி தையலில் ஒரு வாட்டி எடுத்து அதில் ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும், நமக்கு திரும்ப கலலாது. நாட் போட்டுட்டு கிட்ட வச்சு இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், கச்சன்னு போடக்கூடாது. ஓகே, அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். ரன்னிங் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இப்போ த்ரெட்டட் ரன்னிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த எட்ஜிலேயே நம்ம ஊசியை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நான் 2 லேயர்ஸ் போட்டிருந்தேன், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டிருந்ததை 4ஆக மடிச்சிருக்கேன். ஸோ அதை லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு ஊசியை ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் மேலுக்கு எடுத்துட்டு அடுத்த பக்கம் அடுத்த ரன்னிங் ஸ்டிச்சில் கீழே தெரிஞ்சுதா? இது மேலே எடுத்துகிட்டு இது கீழே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப இழுக்க வேண்டாம். லைட்டாக ஒரு லூஸ் கொடுத்து அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இது எதுக்கு நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் போடாமல் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே நிற்கிறதுக்கு த்ரெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? லைட்டாக கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும். ரொம்ப இழுத்திங்கன்னா அது வந்து அவ்வளோ நீட்டாக தெரியாது. கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டு ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது, அதே நேரம் ரொம்ப டைட்டாகவும் இழுத்துடவும் கூடாது. அதுவும் பார்த்துக்கோங்க. நூல் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊசியை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக திரும்ப வந்துடும். பாருங்கள், லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு திரும்ப இதை எப்படி எடுத்துகிட்டு அடுத்தது. ஸோ நமக்கு வேணுங்கிற இடத்துல அந்த நூலை கரெக்டாக கொண்டு வந்துடணும். த்ரெட்டட் ரன்னிங் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. முடிக்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ரெட்டுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு ராங் சைடில் எடுத்துடணும். இதில் வந்து நமக்கு ராங் சைடில் இந்த ப்ளூ கலர் நூல் எதுவுமே தெரியாது. முடிக்கும்போது இதை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். நாட் போட ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே போட்டுருங்க. எப்படி ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம், அதுக்கு வந்து அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு த்ரெட்டடுக்கு மேலேருந்து ஒரு வாட்டி கீழேருந்து ஒரு வாட்டி போட்ட மாதிரி இதில் வந்து ஒரே ஆங்கிள்லேருந்து போட போகிறோம். ஊசியை ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. கீழேருந்து எடுத்துக்கிட்டு திருப்பியும் கீழேருந்தே அடுத்ததில் ஊசியை கொடுத்து ஒரு தையலை போடுறோம். இது என்னென்னா ட்விஸ்டடாக வரும். நமக்கு வந்து இந்த ரெட் கலர் மெரூன் கலருக்கு நடுவில் ப்ளூ கலர் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும்.
முடிஞ்சிருச்சு விப்டு ரன்னிங் ஸ்டிச். இப்போ வந்து நான் ரன்னிங் ஸ்டிச் 2 ஸ்ட்ராண்ட்ஸில் போட்டுட்டு விப்டு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸில் போட்டிருக்கேன். அதனால் நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் லைன் அதிகமாக தெரியல. உங்களுக்கு அதுவும் கான்ட்ராஸ்ட்டாக எனக்கு தெரியணும்னா அதே நீங்கள் 6 ஸ்ட்ராண்ட்ஸில் போட்டுட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா 2 கலர்ஸுமே தெரியும். நம்மளோட ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முடிக்கும்போது அதே மாதிரியே எடுத்துட்டு எங்கே ஆரம்பித்த இடத்துல எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி முடிக்கிற இடத்துல இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலருக்கு பக்கத்துலேயே குத்திட்டு ராங் சைடு திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி திக்காக நூல் போடும்போது நீங்கள் இதில் ஒரு நாட் போட்டாலே உங்களுக்கு போதும் தான். இப்படி வச்சுட்டு இதில் ஒரே ஒரு நாட் போட்டுட்டிங்கனாலே போதும். நீங்கள் திரும்ப அதை கொண்டு போய் அதுக்குள்ளே போடணுன்ற இது கிடையாது. இப்படி போட்டோம்னாலே நமக்கு நீட்டாக தான் இருக்கும். கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய த்ரெட் இருக்கிறதுனால நமக்கு நாட் திக்காக வரும். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.